ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் நிஷ்கலங் மகாதேவ் கோயில். இந்த கோயில் குஜராத்தில் அமைந்துள்ளது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த பைமோட் இ ஷாப்பிங் மூலமாக வீட்டில் இருந்தபடியே பொருட்களை நம்ம வாங்கி மகிழலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிஷ்கலங் மகாதேவ் கோயில் என்பது குஜராத்தின் பாவ்நகர் அருகே கோலியாக்கில் அமைந்துள்ள ஒரு இந்து கோயிலாகும். கோலியா கடற்கரையில் அமைந்துள்ள இது இந்தியாவில் உள்ள மிக அரிதான கடல் கோயில்களில் ஒன்றாகும். உங்கள் குஜராத் பயணத்தின் போது நீங்கள் கட்டாயம் பார்வையிட வேண்டிய சிவன் கோயிலாகும். மலைகள், குகைகள், கடலோரம் நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகில் கட்டப்பட்ட வித்தியாசமான கோவில்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிஷ்கலங் மகாதேவ் கோயில் தனித்துவமானது. ஏனென்றால் அது கடலுக்கடியில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோயில் கடலில் புதைந்துள்ளது. அதிசயங்களால் மட்டுமே நிரம்பியிருக்கும் அற்புத சிவன் கோயில் இது. கடற்கரையில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலுக்கு உள்ளே அமைந்திருக்கும் இந்த கோவில் குஜராத் மாநிலத்தின் புகழ்பெற்ற கோவிலாகும். முற்றிலும் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கும் இந்த கோவிலுக்கு நாளின் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. கடலின் நடுவே அலைகள் அதிகமாக இருக்கும் இடத்தில் கட்டப்பட்டுள்ளதால் இது உண்மையிலேயே அதிசயமான கோயிலாகும். ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் கோயிலுக்குள் நுழைய கடல் அளவுகள் எப்படி வழிவகுத்தார் என்பது இன்னும் பெரிய மர்மமாக உள்ளது. எனவே இந்த கோவிலில் இருந்து எதிரொலிக்கும் ஆன்மீகத்தை அனுபவிக்க வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். பிரதான கோயில் தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு சிறிய நிலத்தில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு செல்லும் பாதை நள்ளிரவு முதல் மதியம் வரை தண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது. இந்த நேரத்தில் கோயிலின் 20 அடி தூண் மற்றும் அதன் கொடி மட்டுமே தெரியும். எனவே பக்தர்கள் தரிசன நேரம் மதியம் 1 மணி முதல் இரவு 10 மணி வரை. அப்பொழுது பக்தர்கள் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை நடந்து இக்கோயிலை அடைகின்றனர். மீண்டும் இரவு 10 மணிக்கு மேல் நீர்வரத்து அதிகரித்து கோயில் கடல் நீரில் மூழ்கும். அதுவே மழைக்காலங்களில் இக்கோயிலுக்குள் செல்ல முடியாது. நிஷ்கலங் சிவன் கோயில் குருக்ஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோயில் என்று நம்பப்படுகிறது. அனைத்து கௌரவர்களையும் கொன்ற பிறகு பாண்டவர்கள் தங்கள் பாவங்களை போக்குவதற்காக பல சிவாலயங்களை எழுப்பி வந்தனர். கடைசியாக இந்த கோயிலை எழுப்பிய பின்னரே அவர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கியதாக புராணங்கள் கூறுகிறது. இந்த இடத்திற்கு வந்து அங்கே இருக்கும் சிவலிங்கங்களுக்கு பால் அபிஷேகம் செய்தால் பூர்வ ஜென்ம பாவங்களும் கூட கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை. இந்திய நாட்காட்டியின்படி ஸ்ரவண மாதம், அதாவது ஆவணி மாதத்தில் அமாவாசை இரவில் பதர்வி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திருவிழா நடைபெறுகிறது. கோவிலில் ஒரு சதுர மேடையில் 5 தனித்தனி சுயம்பு சிவலிங்கங்கள் உள்ளன மற்றும் ஒவ்வொரு லிங்கத்தையும் எதிர்கொள்ளும் வகையில் நந்தி சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய கடவுள் சிவபெருமான் நிஷ்கலங் மகாதேவ் என்று அழைக்கப்படுகிறார். நிஷ்கலங் என்றால் சுத்தமான அல்லது தூய்மையான, குற்றமற்றவர் என்பது அர்த்தமாகும். இந்த கோயிலில் அமாவாசை சமயத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் அலைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே அலைகளின் வேகம் குறையும் வகை பக்தர்கள் காத்திருப்பார்கள். மேலும் தங்கள் முன்னோர்களின் சாம்பலை இந்த நீரில் கரைப்பதன் மூலம் முக்தி அல்லது மோட்சத்தை அடைவார்கள் என்று பலமாக நம்பப்படுகிறது. இது தவிர இக்கோயிலின் இறைவனுக்கு பால், தயிர், முழு தேங்காய் பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு நாம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று வருதல் நன்றாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பொருட்களை வாங்கி மகிழ பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லையும் போய் டவுன்லோட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.